நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சிஆர்பிஎஃப்பும் எஸ்எஸ்பியும் என்ன வித்தியாசம்? இதில் சம்பளம் பேக்கேஜ் எவ்வளவு? எங்கே டூட்டி? டிஃப்ரெண்ட் என்னங்கிறத முழுசா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்எஸ்பியோட மெயின் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆ பூடான், நேபாள் இந்த ப லொக்கேஷனை கவர் பண்ணுறவங்க தான் மெயினாக எஸ்எஸ்பியோட வேலை. அது உத்தரகாண்ட்லேருந்து மேலே. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் மெயின் ரயில்வே ஸ்டேஷனில் டியூட்டி பார்ப்பாங்க எஸ்எஸ்பி. அப்புறம் வந்து மெயினான எலெக்ஷன் டியூட்டிலேருந்து அந்த டியூட்டியும் கவர் பண்ணுவாங்க. சம்பள பேக்கேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃவோட எஸ்எஸ்பிக்கு 99% ஈவன் தான். ஒரே மாதிரி சம்பளம் தான். ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. ரிஸ்க் அலோவன்ஸ் வந்து லொக்கேஷன் மாறும். 2வது போஸ்டிங் வந்து ரொம்ப லாங்கில் கிடைக்கும். எஸ்எஸ்பியோட போஸ்டிங் நேபாள், பூடான் அந்த மாதிரி பார்டர், உத்தரகாண்ட் மேலே பார்டர் ரொம்ப லாங் போஸ்டிங் கிடைக்கும். பெங்களூர்லேயும் இருக்குது, ஜம்முலையும் இருக்குது, சத்தீஸ்கர்லேயும் இருக்குது. பட்டாலியன் தனித்தனியாக இருக்குது. 2வதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஃபோர்ஸு, பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்லேயே ரொம்ப சின்ன ஃபோர்ஸ் தான் இது எஸ்எஸ்பி வந்து சேலரி, பே கமிஷன்ஸு, 2வது டிஏ, டிபிடி, ஹெச்ஆர்ஐ, ரிஸ்க் லோன்ஸ் எல்லாம் இல்லை. சிஆர்பியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈவன் தான். ரிஸ்க் லோன்ஸ் லொக்கேஷன் தகுந்த மாதிரி ரிஸ்க் லோன்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ சிஆர்பியை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சிஆர்பியை பொறுத்தளவில் இருக்கிற பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்லேயே பெரிய ஃபோர்ஸு சிஆர்பிஎஃப். அதாவது கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் வந்து கவர் பண்ணக்கூடியது. நக்சல் கண்ட்ரோலு, அப்புறம் எலெக்ஷன் டியூட்டின்னு எல்லா டியூட்டியுமே பார்ப்போம். லா அண்ட் ஆர்டர் அண்டரில் உள்ள டியூட்டி எல்லா டியூட்டியும் பார்ப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் அலோவன்ஸு மேக்ஸிமம் 21,700 ரிஸ்க் அலோவன்ஸு அதிகபட்சம் கிடைக்கும். அதை தாண்டி வந்து போஸ்டிங் சொல்லப்போனால் போஸ்டிங் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போடுவாங்க. ஆனால் என்ன ஹோம் போஸ்டிங் நமக்கு கிடைக்கும் சீக்கிரம். எஸ்எஸ்பியை பொறுத்தவரையில் ஹோம் போஸ்டிங் ரொம்ப ரேரு. நம்ம ஹோம் போஸ்டிங்னா நம்ம சென்னையிலையோ இல்லை வீட்டு பக்கத்தில் உள்ள படாலிலையோ லொக்கேஷன்லேயோ கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் சிஆர்பி பொறுத்தளவில் சிட்டிக்குள்ளேயே சீக்கிரம் போஸ்டிங் கிடைக்கும். டியூட்டி 2 பேரும் கிட்டத்தட்ட எஸ்எஸ்பியும் சிஆர்பியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டியூட்டி தான் வரும். ரொம்ப வித்தியாசம் இருக்காது. 2வதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இப்போ பாகிஸ்தான் பார்டர் வந்து பிஎஸ்எஃப் கவர் பண்ணுறாங்கல்ல. பஞ்சாப் பார்டரையும் வெஸ்ட் பெங்கால் பார்டரையும் பிஎஸ்எஃப் கவர் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீரை வந்து சிஆர்பியும் ஆர்மியும் கவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தீபத்தில் உள்ள டியூட்டி பூரா ஐடிவி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு இடங்கள் பிரித்து கொடுத்துருப்பட்டிருக்கு அவங்கவுங்க கண்காணிக்கிறதுக்காக. இப்போ எஸ்எஸ்பியை பொறுத்தளவுலன்னு பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே போஸ்டிங் கிடைக்குமானா ரொம்ப ரேரு. சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஆனால் எஸ்எஸ்பி சிட்டிக்குள்ளே ரொம்ப கம்மி. லொக்கேஷன் வந்து ரொம்ப கம்மி சிட்டிக்குள்ளே. 2வது பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பியை வந்து எல்லா லொக்கேஷனுமே இருக்குது. பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் 2 கேம்ப் இருக்குது, சென்னையில் கிட்டத்தட்ட 2 லொக்கேஷன் 3 லொக்கேஷன் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கோயம்புத்தூரில் 2 லொக்கேஷன்ஸ் இருக்குது, 3 கம்பெனி இருக்குது கோயம்புத்தூரில். இந்த மாதிரி சிஆர்பி இந்தியாவுக்குள்ளே பரவி கிடக்கு. நம்ம சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் போஸ்டிங் கிடைக்க 99% வாய்ப்பு இருக்குது. 5 வருஷம் நம்ம ஃபீல்டில் முடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு போஸ்டிங் ஹோம் போஸ்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி சிஆர்பியில் உள்ள ஒரு ஸ்பெஷலு தான். எல்லா பக்கம் போஸ்டிங் கிடைக்கும், ஹோம் போஸ்டிங் கிடைக்கும், சிட்டிக்குள்ளே போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கலாம். சிட்டிக்குள்ளே கிடச்சினா ஃபேமிலி வச்சுக்கலாம். எஸ்எஸ்பி வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் கிடைக்கும். டியூட்டி ரொம்ப சின்ன. அவங்களும் நக்சல் கண்ட்ரோல் டியூட்டிலாம் பார்க்குறாங்க. ஆனால் சிஆர்பி லெவலுக்கு பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. சிஆர்பி வந்து எஸ்எஸ்பியோட நக்சல் டியூட்டி கண்ட்ரோலில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. தீவிரவாதத்தை தடுக்கிற டியூட்டிலையும் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதிக படைபலம் கொண்ட பெரிய ஃபோர்ஸ். எஸ்எஸ்பிக்கும் சிஆர்பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். மற்றபடி சேலரிலேருந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் லாங்கில் போஸ்டிங் கிடைக்கும். என்ன இந்த ப்ளஸ் பாயிண்ட் எஸ்எஸ்பியில் சூப்பரான லொக்கேஷன் நீங்கள் பார்க்கலாம். அழகான லொக்கேஷன் நம்ம வாழ்க்கையில் செலவு பண்ணி போய் பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு கஷ்டம். நம்ம செலவு பண்ணி போய் நம்ம நேபாளோ, பூட்டானையோ, உத்தரகாண்ட்லேருந்து மேலே உள்ள ஆல்மராவோ எந்த லொக்கேஷனையும் போய் செலவு பண்ணி பார்க்க மாட்டோம். அவ்வளோ செலவு பண்ணி யார் போகிறது அப்படின்னு. ஆனால் நம்ம ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸில் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீயாகவே எல்லா லொக்கேஷனையும் 3 வருஷம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நானும் கிட்டத்தட்ட 10 லொக்கேஷன் 10 ஸ்டேட்டு போயிட்டேன். அதனால் என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, யூஸ்ஃபுல்லோ அதை அட்டெண்ட் பண்ணுங்கள் எஸ்எஸ்சியில்.
கட் ஆஃப் மார்க் பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.